வணக்கம். கொடைக்கானலிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்த மறக்க முடியாத நிகழ்வு. அப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினருடன் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானலுக்கு கடந்த 29ஆம் தேதி சென்றார். அதன்படி கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாம்பார்புரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கினார். மறுநாள் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள கோல்ஃப் கிளப் மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் அங்கு கோல்ஃப் விளையாடினார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்க அங்கு திரண்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இதற்கிடையே ஒரு வார பயணமாக கொடைக்கானல் சென்றிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீரென முன்கூட்டியே நேற்றைய தினம் சென்னை திரும்பினார். அதன்படி நேற்று மாலை 3:40 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினுடன் விடுதியிலிருந்து காரில் புறப்பட்டார். அதாவது தற்போது கோடைகாலம் என்பதால் சீசன் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கொடைக்கானல் சென்றிருந்ததால் அவர் செல்லும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருந்தது. அத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இதன் காரணமாக கொடைக்கானல் சென்றிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலான இடங்களுக்கு செல்லவில்லை. பாமரபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை நடைபயிற்சியை கூட அந்த விடுதியிலேயே முடித்துக் கொண்டார். குணா குகை, நட்சத்திர விடுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த பயணமும் ரத்து செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த பயணங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரத்து செய்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்னதாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கொடைக்கானலிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பினார். நேற்று மாலை 3:40 மணி அளவில் விடுதியிலிருந்து காரில் புறப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வத்தலக்குண்டு பிரதான மலைப்பாதை வழியாக மதுரைக்கு சென்றார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலிலிருந்து புறப்பட்ட போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது நேற்று மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலிலிருந்து புறப்பட்ட போது சரியாக அவர் புறப்படும் நேரம் தெரிந்து கொண்ட அங்கிருந்த பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவரை உற்சாகமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு வெளிப்புறமாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கூடினர். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காரில் வெளியேறும்போது அவரை பார்த்து உற்சாகமாக கையசைத்து அவரிடம் பேச முற்பட்டனர். மேலும் சிலர் புத்தகங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். அதாவது கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்வார், அவரை பார்க்கலாம், அவரிடம் பேசலாம் என்று அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் காத்திருந்தனர். ஆனால் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு செல்வதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்தார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை கொடைக்கானலிருந்து புறப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் கூடினர். இதனை கண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நெகிழ்ந்து போனார். அத்துடன் தன்னுடைய வாகனத்தை சிறிது நேரம் நிறுத்தி அங்கிருந்த பொதுமக்களுக்கு கை கொடுத்து அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனால் அங்கிருந்த பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்களது அன்பை பெற்றுக்கொண்டு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு சென்றார். எங்கு சென்றாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் கொடுக்கும் இது போன்ற அபரிவிதமான அன்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.